ஸோ இப்போ கொஞ்ச நாள் முன்னால் நான் வந்து யூடியூப்பில் 2 பேஜ் பார்த்தேன். ஸோ அந்த பேஜோட பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை, பட் அதோட கண்டென்ட் மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு பேஜில் வந்து ஆல்மோஸ்ட் 12K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க 399க்கு. ஓகே, 399க்கு 5 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அண்ட் 55+ நெயில் ஆர்ட், ட்ரெண்டிங் நெயில் ஆர்ட் சொல்லித்தராங்க. சரி, ஐ தாட் அது கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கணும். நான் உள்ளே போய் செக் பண்ணேன். ஸ்டூடெண்ட் ஒர்க்குன்னு நினச்சி நான் பார்த்த எல்லாமே அந்த மென்டரோட ஒர்க். அவ்வளோ இம்பர்ஃபெக்டோட, அவ்வளோ பிளெண்டிங் சரியில்லாமல் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு அவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டட்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் லைக் சீட்டிங் பண்ணுறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு. இன்னொரு அக்கௌண்ட், அவங்க நெயில் ஆர்டிஸ்ட் கூட கிடையாது, அவங்க ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட். அவங்க வந்து 3000க்கு மெஹந்தி சொல்லித்தராங்க. அது கூட காம்ப்ளிமெண்ட்ரியாக நெயில் சொல்லித்தராங்க. 5 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ப்ளஸ் சம் நெயில் ஆர்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சொல்லித்தாங்க, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் அது ஒர்த்தியான பாருங்கள். நான் ஒரு நெயில் டெக்னீஷியனாக இருக்கேங்கிறதுக்காக நான் சொல்லலை, பட் ஒரு கலைக்கும் அதுக்கான ஒர்த் இருக்குது, டைம் இருக்குது, ப்ராக்டிஸ் இருக்குது, பேஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராடக்ட் எல்லாம் எவ்வளோ காஸ்ட்லின்னு ப்ராக்டிஸ் பண்ணுற அவங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த மாதிரி கொடுக்கறது தப்பு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ண டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். See you on next reel.